அல்லாஹு அக்பர். நஷ்டமடைஞ்சு போயிருவோம் யா அல்லாஹ். ஆதம் நபி பாஸ். இப்ப அடுத்தது யாரை பத்தி பேசலாம்? நூஹ் நபி யாரு? சாலிஹ் நபி, லூத் நபி, எந்த நபியும் வரல. அடுத்த சாப்டர் தான் பக்கரால நீண்ட சாப்டர். யா பனி இஸ்ராயேல். அல்லாஹ் அடுத்தது தொடங்குறான். பனி இஸ்ராயல்களே, இஸ்ரவேலுடைய மகன் யாரு? பனி இஸ்ராயல் யார் என்று சொன்னா, இந்த உலகத்தில் யாரு சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டது. நபிமார்கள் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஏன் யா ரசூலுல்லாஹ்? அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி, அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ராஹிம் நபி, அவர் மகன் இஸ்ஹாக் நபி, இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி, யாக்கூப் மகன் யூசுப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் இஸ்ராயல் என்று சொல்றது. அவர் மகன் தான் பனி, அதாவது அவங்க பிள்ளைகள் 12 பேர். அதுல யூசுப் நபி ஒரு ஆள், மற்ற 11 பேர் அவர்கள் 12 கோத்திரமான என்றாங்க. யூசுப் நபியுடைய பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல். இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே, அங்கிருந்து பிரிந்தவர்கள். இந்த 12 தான் என்றைக்குமே அவங்க 12 தான். அல்லாஹ் மூசா நபி வந்து தண்ணி வேணும் என்ற உடனே ஒரே அடி, கல்லுக்கு வந்து ஒரு அடி, அது 12 தான் வருகிறது. அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க. நாங்க வேற நீங்க வேற, 12 புள்ளைகளும் அந்த வழியிலே வந்தவர்கள். நாங்க வேற நீங்க. அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது, இந்த ஓட்ட லைன் குள்ளு. அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன். கடல் பிரிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா? 12 வழி. அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப? முந்த நாள். டேட்ல பார்த்தா முஹர்ரம் 10, ஃபிரௌன் செத்த நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் நோன்பு பிடித்தோம். அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிக பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள், மிக பெரும். அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும். நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம். இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கடல் பிளக்கிற நேரம் ஒண்டா பிரிஞ்சுச்சா? குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் என்றான் அல்லாஹ். ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றுச்சு. ரோட்டை கொடுத்துட்டு தண்ணி மலை மாறி நின்றுச்சு. அந்த லைன்ல அப்படியே போய் அடுத்த கரைக்கு போற நேரம் ஃபிரௌன் பட உள்ளுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. கடல் திரும்ப உண்டாயிட்டு குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம். குர்ஆன் சொல்லுது, ஒவ்வொரு பிரிவும் மலை மாறி நின்றுட்டு இருக்குது. போறதுக்கு வழியை விட்டு தண்ணி அப்படியே நிக்குது. இங்கால இடம் உலகத்தில் அல்லாஹ்ட சுன்னா எது மலை இதோ அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்ட மிக பெரும் அதிசயம். அது உலகத்தில் அப்படிலாம் லேசா நடக்காது. அந்த அதிசயத்தை பனு இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். உலகத்தில் அதிக நியாமத்து செய்யப்பட்ட இனம் யார் என்று கேட்டீங்கன்னா திருக்குர்ஆன்ல யா பனி இஸ்ராயேல், ஏ பனி இஸ்ரவேலர்களே, உங்களுக்கு அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன். அன்அம்து அலைக்கும். அதாவது அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நிறைய நியாமத்து செஞ்சேன். எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடண்டா? உங்களுக்கு தான்டா, உங்களுக்கு தான் செஞ்சேன். நீங்க துரோகம் அழைச்சுங்கன்றான் அல்லாஹ். இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான். இதுதான் பனி இஸ்ராயல். சரிப்பா, பனி இஸ்ராயல் முடிஞ்ச போற யாரு பாடன்னு கேட்டீங்கடா, அடுத்த பாடம் இப்ராஹிம் நபி. அப்படியே பக்கராவுடைய 120வது வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கடா, நீண்ட தொடர். பக்கராவை ஓதிட்டே போற நேரம் எல்லாம் என்ன பாடம் வரும் தெரியுமா? அல்லாஹ் செஞ்ச ஒவ்வொரு நிஅமத்தையும் செஞ்சு சொல்லி காட்டுவான். பதல்லா அலைக்குமுல் கமாம் வ அன்ஸல்னா அலைக்குமுல் மன்ன வஸ்ஸல்வா. நீங்க போற இடத்துல மேகத்தை உங்களோடே கொண்டாந்தமேடா. உங்களுக்கு பசி என்ற உடனே மண்ணு செல்வாவை இறக்கினமேயா. உங்களுக்கு ஃபிரௌனுடைய குனூசுகள், ஜன்னாத்துகள், உயோன்கள், நீரூற்றுகள், புதையல்கள், தோட்டங்கள், துறவுகள், அந்த பெரிய ராஜ்யத்தை உங்க கையில தந்தமேடா. அவ்வளவுத்தையும் உங்கள்ட்ட பிரிச்சு கடல்ல போட்டு உங்களை அதுக்கு வாரிசாக்கினமே. உலகத்தில் பரம ஏழைகளாக நின்று, அடிமைகளாக நின்று உங்களை எஜமான்கள் ஆக்கினோமே. இப்படி ஒவ்வொன்றா அல்லாஹ் சொல்லிட்டு வருவான். அவங்களுடைய குதர்க்கத்தை அல்லாஹ் காட்டுவான். என்னெல்லாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதெல்லாம் எதிலெல்லாம் மறுத்தாங்கன்ற ஒரு நீண்ட தொடர் வரும் பக்கராவில். அந்த பாடத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. அதான் இன்றைக்குரிய தலைப்பு. இவர்கள் யார்? இந்த யூதர்கள் யார்? முஹர்ரத்தை அடைந்திருக்கிற நாம் அவர்களை சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் எந்த திசைக்கு போறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பேசிக்க புரிந்து அதுக்கு அடுத்த சாப்டர். திடீரென்று இப்ராஹிம் நபி வருவார். இப்ராஹிம் நபி காபத்துல்லா வரும். என்ன இப்ராஹிம் நபி ஏன் காபத்துல்லா? ஆதம் நபி சருகினார், தௌபா செஞ்சார். மனுஷன் கீழே உளுந்தால் ஒரு மோமின் தௌபா செய்தால் அல்லாஹ் கீழே உழுவுற நேரம் குல்நஹ்பிது மின்ஹா ஜமியா, இறங்குங்க இங்க இருந்துட்டா அல்லாஹ்.
இறங்குங்க. ஃபஇம்மா யஅத்தியன்னகும் மின்னி ஹுதன், என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அந்த நேர்வழி யார் பின்தொடர்றார்களோ அவர்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லைன்ட்டான். எனட்டிருந்து நேர்வழி வரும், எடுங்கன்ட்டான். ஆதம் நபி சருகினார், சருகின வரலாறை சொல்லிவிட்டு அவர் திருந்தினார், அவர் நல்ல மனிதர் என்றான். இப்ப சருகினவன் சருகி கீழே விழுந்த வரலாறு. பனி இஸ்ராயேல் அவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தோம், திறந்து கொடுத்தோம். அல்லாஹ் எல்லாத்தையும் கண்டுட்டு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்ட வந்து, எங்களுக்கு அல்லாஹ்வை கொஞ்சம் காட்டுங்களேன்டான். அட பாவிகளா, அல்லாஹ்வை பார்த்து தான் நம்பணும்டா. இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு நீ எந்த மன்னன் சாக மாட்ட வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய சாவை இது எந்த அளவுக்கு, இது வரலாறு செய்தி, குர்ஆன் ஹதீஸ்ல வரலாறு செய்தி. அதாவது சாவை நம்ப மாட்டோம் என்றார்கள். பணத்தை மிதக்கி காட்டின ஃபிரௌன் கடும் சுமர், அவன் எல்லா துறையிலையும் பெஸ்டான ஒரு ஆள். அவன் சாக மாட்டேன் உடனே அது பணத்தை மிதக்கி செத்துட்டான். அதுக்கு பிறகு பார்த்ததாக பலர்கள் சொல்றார்கள். அல்லாஹ்வுடைய இது குர்ஆன் சொன்னாங்க, ஒரு பேசிக்லி சொல்றேன். அந்த அளவுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பான்னு கூப்பிட்டா அந்த ரப்புக்கு ஃபகாத்திலா, மூசா நீங்க உங்க ரப்பும் போய் சண்டை பிடிங்களேன், நாங்க கொஞ்சம் பார்த்துட்டு நிக்கிறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா, அல்லாஹ்வுக்காக வேண்டியண்டா, நீங்க உங்க ரப்பு போதும் மூசா, நாங்க வேண்டான்டாங்க. எல்லா குதர்க்கங்களையும் செஞ்சா ஒவ்வொரு டைமும் அல்லாஹ் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான். திரும்ப 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 ரப்புல் ஆலமீன் தன் சகிப்புத்தன்மையை காட்டினான், தன் இரக்கத்தை காட்டினான், அவர்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தான். அவர்கள் திரும்ப திரும்ப வரம்பு மீறினார்கள். அல்லாஹ் காட்டுறான், கேட்கிறான், ஏப்பா உங்க ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு உங்க பொம்பளை புள்ளெல்லாம் உயிர் வாழ வைக்கிற அளவுக்கு ஃபிரௌன் நடத்துற நேரம், அவனை கொண்டு போய் வைஸ் ஃபரக்னா பிகுமுல் பஹர ஃபஅன்ஜைனாக்கும், அல்லாஹ் சொல்றான், அவர் அத பஹர கடலை பிரிச்சு உங்களை நம்ம பாதுகாக்கலையா, அவங்கள கொண்டு போய் அதுல போட்டி அவர்களை சாகடிக்கலையான்னு அல்லாஹ் கேட்கிறான். இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு தொடரில் அப்படியே வரும். திடீரென்று தொடர் நிற்கும். எங்க நிற்கும் தெரியுமா? மூசா இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடர் வரும். அது ஆரம்பிக்கிற நேரம் யாக்கூப் நபியிலிருந்து ஆரம்பிக்கும். யாக்கூப் நபி தன் பிள்ளைகள் எல்லாம் பார்த்து மௌத்தாகிற நேரத்தில் கேட்கிறாரு, ஏப்பா எப்படிப்பா இதுக்கு பிறகு என்ன செய்ய போறீங்க? இல்ல எங்க வாப்பா இஸ்ஹாக் நபி, வாப்பட வாப்பா இப்ராஹிம் நபி என்ன கொள்கை இருந்தாரோ அதே கொள்கை, நாங்க முஸ்லிமா நிப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க. அந்த வார்த்தை குர்ஆன்ல ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்குது. நாங்க முஸ்லிமா நிப்போம். அல்லாஹ் சொல்ல சம்மாக்குமுல் முஸ்லிம், முஸ்லிம் என்ற பேரை இப்ராஹிம் நபி உங்களுக்கு வைத்தார். அப்ப வைக்கப்பட்ட பேர் வாக்குறுதி கொடுக்கப்படுவது. யாக்கூப் மௌத்தை அடைகிற நேரத்தில் அவர் பிள்ளைகள்ட்ட எல்லாம் வச்சு கேட்கிற அந்த மரண சாசனம் குர்ஆன் வெளியாக்குது. எல்லா பனி இஸ்ரவேலர்களும் வாக்கு கொடுத்தார்கள், நாம் எங்க வாப்பா இஸ்ஹாக் இஸ்ஹாக் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் சொல்லுவார்கள். இஸ்ஹாக் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவங்க வாப்பா இப்ராஹிம் இவர்கள் சொன்ன கொள்கையில் நிப்போம் என்று வாக்கு கொடுக்கிறாங்க. யாக்கூப் நபி மௌத்தாகிறார். இப்பதான் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்குது. அல்லாஹ்வுடைய இல்லையாரிலே அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிம் நபி யாரு தெரியுமா? எப்படி இப்ராஹிம் நபி பேசுறான்? வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. ஆதம் நபி சரிகினது அல்லாஹ் பேசுறான். இப்ராஹிமுக்கு எல்லா வார்த்தைகளையும் சொன்னோம், கட்டளைகளை போட்டோம், அடிக்கல கம்ப வச்சு. என்ன இப்ராஹிம் செய்ய என்று சொல்லல, ஜஸ்ட் அவர் வஹி வரும், புள்ளைய வெட்டுங்க, பாலைவனத்தில் போய் விடுங்க, கம்ப வச்சு அடிக்கல, அவரை போட்டு மிதிக்கல, நாங்க சில வார்த்தைகளாக கட்டளை போட்டோம். 100% பாஸ். மூமின்ல உச்ச வடிவத்தெல்லாம் எடுத்து காட்டுறான். ஆதம் நபி ஒரு இடத்தில் சருகினார், அவர் மூமின் தௌபா செய்யலாம் என்றது. இரண்டாவது இது லாயக்கு இல்லாத கூட்டம் என்றது பனி இஸ்ராயேல். மூணாவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர், அது இப்ராஹிம் நபி, அடுத்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பாடத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான். இதுதான் பக்கராவுடைய ஆர்டர். பக்கரா இப்படித்தான் பேசுது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் இது உங்களுக்கு சொன்னேன், இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்று படிப்பது மார்க்கத்துள்ள மிக முக்கியமான விஷயம். பனி இஸ்ராயல்கள் யார் என்பதை நாங்கள் படிக்கணும். ஏண்டா நீங்க குர்ஆனை கொஞ்சம் அதுக்கு தாண்டி 125 இருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள், அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை. أشهد أن لا